ஆண்டாள் திருவடிகளே சரணம். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவியான ஆண்டாள் அமுதமாய் அளித்த அமல திருப்பாவையின் அர்த்தங்களை மங்கள திருப்பாவை என்கிற தலைப்பிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பெண்களும் ஆண்டாளும் எம்பெருமானை சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்கச் செய்து அவனுடைய அவதார ரகசிய புகழையெல்லாம் பாடி ஸ்தோத்திரம் செய்தார்கள். 25ஆம் பாசுரத்திலே. 26ஆம் பாசுரத்தில் எம்பெருமான் பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று நியமித்தான். அதற்கு இசைத்து பெண்கள் எம்பெருமானை அற்புதமான 2 சம்போதனங்களை இட்டு கூப்பிட்டு தங்களுக்கு வேண்டியதை பிரார்த்திக்கிறார்கள். மாலே மணிவண்ணா என்று எம்பெருமானை அழைக்கிறார்கள். எம்பெருமான் பக்தர்களிடத்தில் நீண்ட வியாமோகத்தை உடையவன். சென்ற பாசுரத்திலே நெடுமாலே என்று அழைத்தார்கள், இவ்விடத்திலே மறுபடியும் மாலே என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் எம்பெருமானுடைய இந்த குணம்தான் பக்தர்களுக்கு உத்தேசியமாம். அவன் மணிவண்ணனாய் இருந்து கொண்டு பக்தர்கள் கைக்குள் அடக்கமாய் இருக்கிறான். அந்த காரணத்தினால் தங்களுக்கு அனுகிரகம் செய்வது நிச்சயம் என்று ஆண்டாளுடைய திருவுள்ளம். மேலும் இந்த காரியமானது மேலையார் செய்வனகள். பெரியோர்கள் எல்லாம் தொல்வழி காட்டினார்கள், அதுவே நல்வழி என்று புரிந்து கொண்டு அதிலே சென்று இந்த விரதத்தை நாங்கள் கடைபிடித்து கொண்டு வருகிறோம். அதனாலும் நீ அனுகிரகம் செய்ய வேண்டியது அவசியம் என்று உணர்த்துகிறாள் ஆண்டாள். இவள் இந்த பாசுரத்திலே வேண்டின பதார்த்தங்கள் எல்லாம் எவ்வளவு மங்களமானவை என்பதை பார்க்கலாம். 6 விஷயங்கள் கேட்கிறாள் ஆண்டாள் இவ்விடத்தில். இந்த 6மே ஒரு ஜீவன் அர்ச்சிராதி கதியிலே செல்லும் பொழுது முக்ததசையை அடைவதற்கு முன்னாடி அவனுக்கு ஏற்படக்கூடிய பல சன்மானங்களை குறிக்கும். இது எல்லாமே மங்கள சன்மானங்கள். ஒருவன் இந்த ஜீவனத்திலிருந்து கிளம்பும் பொழுது, இந்த சரீரத்திலிருந்து கிளம்பும் பொழுது அர்ச்சிராதிகதியை அடைந்தால் அவனுக்கு என்ன என்ன மங்கள நன்மைகள் கிடைக்குமோ அது எல்லாம் எங்களுக்கு இவ்வுலகத்திலேயே வேண்டும் என்று ஆண்டாளுடைய பிரார்த்தனை. என்ன கேட்கிறாள் ஆண்டாள் என்று பார்த்தால், பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் என்று ஆரம்பிக்கிறாள். எம்பெருமானிடத்தில் இருக்கிறதே பாஞ்சஜன்யம் என்கிற மங்கள வாத்தியம், அது தங்களுக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை. இந்த பாஞ்சஜன்யம் தான் அன்றைய தினம் ருக்மிணி தேவி காதுக்கு தேனாக பாய்ந்ததாம். குருதர சரத் பாஞ்சஜன்ய பிரணாதகா என்று எடுக்கிறார் மகர்ஷி. குண்டினபுரத்தினுடைய எல்லையிலே கண்ணன் வந்துவிட்டான் என்று பிராட்டிக்கு தெரிவித்தது அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலியாம். அப்பேற்பட்ட மங்கள நாதம். இந்த மாதிரி மங்கள நாதங்களை தான் ஆச்சரியமாக வாசிப்பார்களாம் தேவர்கள் எல்லோரும். காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர் என்று பாடுகிறார் நம்மாழ்வார். அர்ச்சிராதிகதியிலே இந்த பாஞ்சஜன்ய ஒலி, வலம்பொரியின் ஒலி ஆச்சரியமாய் கேட்குமாம். அப்பேற்பட்ட ஒலி இங்கே எங்களுக்கு வேண்டும் என்று முதல் பிரார்த்தனை. அடுத்தது சால பெரும்பறையே என்று கேட்கிறாள் ஆண்டாள். இந்த பிரபந்தம் முழுவதிலேயும் பறை பறை என்று பல இடங்களிலே கூறியிருக்கிறாள் ஆண்டாள். இந்த பறை என்றால் பேரி வாத்தியம் என்று சாதாரணமான அர்த்தம். இப்பேற்பட்ட பறைகளை கொண்டுதான் முழக்கம் செய்து கொண்டு முக்தனை அழைத்து செல்வர்களாம் எம்பெருமானுடைய அடியவர்கள். ஆரம்பத்திலேயே நம்மாழ்வார் சாதிக்கிறார், சூழ்விசும் மணிமுகில் தூரியம் முழக்கின என்று. அப்பேற்பட்ட பேரி வாத்தியத்தினுடைய முழக்கம் அந்த சமயத்திலே ஏற்படுமே, அந்த மங்களம் இப்பொழுதே தேவை என்று பிரார்த்தனை. மூன்றாவதாக பல்லாண்டு இசைப்பாரே என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். பெரியாழ்வாரை போல பல்லாண்டு பாடுவர்கள் எங்களுடைய குழாவிலே இருக்க வேண்டும், குழாத்திலே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. இது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், மடந்தையர் வாழ்த்தரும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் என்று நம்மாழ்வார் பாடும்படியாக இருக்கிறது. தொடர்ந்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டே வருவர்களாம் இந்த ஜீவனானவன் அர்ச்சிராதிகதியிலே செல்லும் பொழுது. அதை போல் அந்த மங்களம், அந்த ஒலி இங்கேயும் எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை. அடுத்தபடியாக கோல விளக்கே என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். நிதியும் நற்சுண்ணமும் நிறை குட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தியர் வந்தே என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். குடத்துக்குள்ள விளக்கு வைத்துக் கொண்டு
சந்திரன் போல முகத்தை உடைய பெண்கள் எல்லோரும் வரவேற்பர்களாம் இந்த ஜீவனை. அப்பேற்பட்ட கோல விளக்கு இங்கேயும் எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று மங்களமாய் வேண்டுகிறாள். அடுத்தபடியாக கொடியே என்று கேட்கிறாள் ஆண்டாள். கொடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடுவுடை மாதவன் வைகுந்தம் புகவே என்று பாடுகிறார் நம்மாழ்வார். ஆச்சரியமாக கொடி தோன்றும் கோபுரங்கள் இருக்குமாம் வைகுந்த நகரிலே. அப்பேற்பட்ட கோபுரங்களை சேவித்துக் கொண்டு, கொடியை சேவித்துக் கொண்டு அந்த ஜீவன் போய் ஆனந்தத்தை அடைவானே, அப்பேற்பட்ட ஆனந்தம், கொடியை சேவிக்கும் ஆனந்தம் இவ்விடத்திலேயும் வேண்டும் என்று பிரார்த்தனை. கடைசியாக விதானமே என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். விதானம் என்பது இவ்விடத்திலே ஆதிசேஷனை குறிக்கும். அந்த ஆதிசேஷன் எப்படி வந்து சேருகிறான் முக்தனுக்குன்னு கேட்டா, நிதியும் நற்சுண்ணமுங்கிற வார்த்தையை போட்டாரே, அதுல நிதிங்கிற பதம் ஸ்ரீ ஷட்டாரியை குறிக்குமாம். ஸ்ரீ ஷட்டாரிங்கிறது எம்பெருமானுடைய பாதுகை. ஆதிசேஷன் எப்படி இருப்பார்? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் என்று இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பாதுகையாக எழுந்தருளி இருந்த ஆதிசேஷன் இந்த சமயத்திலேயும் இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு வேண்டும் என்று மங்கள பிரார்த்தனை. இப்பேற்பட்ட ஒரு ஜீவன் அர்ச்சிராதிகதியிலே சென்று மோட்சத்தை அடையும் வேளையிலே அடையக்கூடிய மங்களங்களை இவ்விடத்திலேயே பிரார்த்திக்கும் பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்தது. இந்த பாசுரத்தை நாம் கேட்டோமானால் நமக்கு நல்ல காட்சிகள், நல்ல ஒலிகள் தான் எப்பொழுதுமே வாழ்விலே பார்க்கவும் கேட்கவும் கிடைக்கும். ஏன்னா இங்க காட்சிக்கான 3 பதங்கள், ஒலிக்கான 3 பதங்கள் வச்சிருக்க ஆண்டாள். முதல் 3 பதங்கள் ஒலியை குறிக்கும், மங்கள ஒலிகளை குறிக்கும். பாச்சஜன்யம், பெரும் பறை, பல்லாண்டு இசைப்பார் என்று. மீதி 3 மங்களமான காட்சிகளை குறிக்கும். கோல விளக்கு, கொடி, விதானம் என்று. இப்பேற்பட்ட மங்களமயமான காட்சிகள், ஒலிகள் நம் வாழ்விலே நிறைந்திருக்க இந்த பாசுரத்தை சேவிப்போம். மேலே இருக்கும் மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.